அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்த வானகரத்தில் உள்ள ஸ்ரீபாரத் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. தமிழகம் முழுவதிலும் இருந்து 2523 செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய 1000 சிறப்பு அழைப்பாளர்கள் ஆகியோரும் பங்கேற்றனர். கூட்டத்தில் மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதிமுக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி கொள்ளைப்புறமாக ஆட்சியை பிடித்துள்ள திமுக மக்கள் பிரச்சினைகளுக்காக மக்களை திரட்டி போராட்டம் நடத்த வேண்டும் என்றார். திருச்சி விமான நிலையத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அதிபர் ஆட்சி முறையை கொண்டுவரத்தான். ஒரு கட்சிதான் ஆட்சியில் இருக்க வேண்டும், மாநிலங்களில் மற்ற கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்கின்ற நிலையில்தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை பாஜக அரசு கொண்டுவர பார்க்கிறார்கள் என்றார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 38 வேட்பாளர்கள் அடங்கிய 3வது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. இதில் நியூடெல்லி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடுவார் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. காலிஸ்தான் ஆதரவாளர்கள் குறித்த தகவல்களை ரஷ்யா இந்திய உளவு அமைப்பான ராவிற்கு வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராவுடனும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடனும் தொடர்பில் உள்ள ரஷ்ய அமைப்புகள் இந்த முக்கிய தகவல்களை பரிமாறுவதாக சீக்கியர்களுக்கான நீதி அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தாய்லாந்தின் வடக்கு தக் மாகாணத்தில் உள்ள பும்பாங் மாவட்டத்தில் நள்ளிரவில் இசை திருவிழா நடந்தது. இதில் சுமார் 9000 பேர் கலந்து கொண்டனர். அப்போது அங்கு திடீரென்று குண்டு வெடித்தது. இதனால் திருவிழாவில் பங்கேற்றவர்கள் அலறியடித்து ஓடினார்கள். இந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் பலியாகினர். 50 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் இந்திய கிரிக்கெட் அணி விளையாடி வருகிறது. இதில் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன்களை குவித்தது. இந்திய அணி தரப்பில் பும்ரா 5 விக்கெட்டுகளும் சிராஜ், நிதிஷ் ஆகியோர் தலா 1 விக்கெட்டும் வீழ்த்தினர்.